தங்கமயில் யார்கிட்ட மாட்றாங்களோ இல்லையோ மீனா கிட்ட மாட்டினா தான் பாக்குறக்கே நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல பலகட்ட பிரச்சனைக்கு அப்புறமா தங்கமயில் வந்து சரவணன் கிட்ட அவங்க அம்மா சொல்லி கொடுத்தபடியே சம்பள காசை இனிமேல் மாமா கிட்ட கொடுக்க வேண்டாம், என்கிட்டே கொடுங்க, கணக்கு வழக்கெல்லாம் இனிமேல் நான் பாத்துக்கிறேன், நம்ம காசெல்லாம் சேமிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தங்கமயில் சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம சரவணன் வந்து கண்டுக்காம பேசாம படுத்து தூங்கிடுறாரு. இரண்டாவது இவர் கதிரை கண்டிச்சு வைக்க சொன்னாலும் அதையும் செய்ய மாட்டாரு, சம்பள காசை நம்மள்ட்ட கொடுக்க சொன்னா அதையும் கண்டுக்க மாட்டாரு. இப்படி நம்ம எது சொன்னாலும் மதிக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுச்சுன்னா நம்ம அம்மா சொன்னபடி எதுவுமே நடக்காது, வீட்ல இருக்கிற அதிகாரமும் நம்ம கைக்கு வராது, கடைசி வரைக்கும் இப்படி வீட்ல இருக்கவங்களுக்கு நம்ம பயந்துகிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர் வந்து வேலைக்கு போறதுக்கு ஃப்ரெண்டோட வண்டியை தான் பயன்படுத்திட்டு இருந்தாரு. இப்ப ஃப்ரெண்டு வண்டி வேணும் கேட்டதால கதிர் வேலைக்கு போறதுக்கு வண்டி இல்ல. ஏன்னா கதிர் வேலைக்கு போய் தான் பாண்டியனுக்கும் காசு கொடுத்துட்டு அவர் காலேஜ் ஃபீஸையும் ராஜி காலேஜ் ஃபீஸையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்ப வேலைக்கு போகணும்னா வண்டி வேணும், வண்டி இல்லாம கதிர் ரொம்ப சிரமப்படுறாரு சொல்லிட்டு ராஜி வந்து கதிருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப மீனா வந்து ராஜி கிட்ட நம்ம வீட்ல டியூஷன் எடுத்தா தானே மாமா திட்டுவாரு, நீ ஏன் பசங்களோட வீட்லயே போய் டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ராஜிமே வந்து கண்டிப்பா நான் பண்றேன், ஏன்னா நான் கதிருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், கதிர் தனியா கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கதிருக்காக ரொம்பவே பாசமா அந்த முடிவு எடுக்கிறாங்க ராஜி. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா தங்கமேல் வந்து இதையுமே போய் பாண்டியன் கிட்ட போட்டு விட்டுருவாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கதிருக்கு வண்டி வாங்குறதுக்கு வீட்டுல வந்து சரவணன் தான் காசு கொடுப்பாரு, ஏன்னா செந்திலும் வந்து பாண்டியன் கிட்ட தான் வேலை பாக்குறாரு. அதனால செந்திலுமே வந்து பாண்டியன் கிட்ட காசு வாங்கி கதிர்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால சரவணன் தான் வந்து கண்டிப்பா கதிருக்கு வண்டி வாங்கி கொடுக்குற மாதிரி நிலைமை வரும். அப்படி சரவணன் வந்து கதிருக்கு வண்டி வாங்கி கொடுக்க முன் வந்தாருன்னா தங்கமேல் வந்து அதை எப்படிடா தடுக்கலாம்னு தான் பாப்பாங்க. ஏன்னா சரணோட சம்பள காசையே பாண்டியன் கொடுக்காம அவங்க வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ கதிருக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்குலாம் கண்டிப்பா காசு கொடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல இருந்தே சரவணனுக்கும் தங்கமேலுக்கு இடையில பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வீட்டுல தங்கமேலுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறது பாண்டியனும் சரவணனும் மட்டும்தான். தங்கமேல் மட்டும் இதை பண்ணிட்டாங்கன்னா சரவணனுக்குமே அப்புறம் தங்கமேல பிடிக்காம போயிடும். அப்புறம் தங்கமேல அவங்க அம்மாவும் போட்ட ஒட்டுமொத்த பிளானுமே வேஸ்டா போயிடும். கூடிய சீக்கிரமே அது நடந்து இந்த தங்கமேல் போட்டிருக்க வேஷம் கலைஞ்சாதான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.